நேற்றுக்கு விஜயோடைய பதவியேற்பு விழாவுக்கு த்ரிஷா வந்திருந்ததை பற்றி நிறைய பேர் டிவிக்கு சேர்ந்தவங்களே அண்ணனை விட்டு போயிடுங்க, அண்ணின்னு சொல்லலை, ஆக்சுவலாக த்ரிஷா நீங்கள் வந்து அண்ணனை விட்டு போயிடுங்க, அண்ணி கூட சேர்ந்து வாழட்டும். ஆக்சுவலாக அவங்க சேர்ந்து வாழ்ந்துட்டு இல்லை, டைவர்ஸ் ஆனவர். உங்கள் வீட்டில் ஒரு 50 வயசுக்கு ஒரு பையன், ஒரு ஆள் உங்கள் குடும்பத்தோடு இருந்துட்டு அவருக்கு டைவர்ஸ் ஆகி 5 வருஷம் கழிச்சு இன்னொரு பொண்ணு மேலே விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார்னா விட்டுட்டு போயிடு, அந்த பொண்ணு வேண்டான்னு நீங்கள் எந்த இடத்துலையாச்சும் சொல்லுவீங்களா? அவருக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அவருக்குன்னு சில தனிப்பட்ட விருப்புகள் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறது ஒரு அடிப்படை மனித குணம். இது கூட நம்ம வந்து மறந்துட்டு அவருடைய பர்சனல் விஷயத்தை போய் நம்ம தலையிடுறோம், டிஸ்டர்ப் பண்ணுறோம். நீங்கள் போயிடுங்க, நீங்கள் அவங்க கூட சேர்ந்து இருக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்களும் மனுஷங்க தான், அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும். ஒரு மன வருத்தத்தை கொடுக்காதீங்க, யாருக்கும் கொடுக்காதீங்க, கண்டிப்பாக விஜய்க்கு கொடுக்காதீங்க. ஏன்னா அவர் சொல்லியிருக்கார் ஒரே வார்த்தை தான், நான் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் வீட்டில் ஒரு அண்ணனா தம்பியா அப்படின்னு சொல்லும்போது, நான் என் வீட்டில் எனக்கு ஒரு அண்ணனோ தம்பியோ டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு நாங்கள் சம்மதிப்போம். நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், த்ரிஷாவை இணைவி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷனுக்கு துணைவியை கூட்டிகிட்டு வராமல் இணைவியை கூட்டிகிட்டு வந்திருந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட். ஆக்சுவலாக ஒரு துணை இருக்கும்போதே இன்னொரு துணை கூட சேர்ந்தால் மட்டும்தான் அவங்க இணைவி. இதுதான் வந்து நான் புரிஞ்சுக்கிட்ட தமிழ். நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்கள். 10 தெரு தள்ளி பொண்டாட்டி தன் குடும்பத்தோடு வாழ்ந்துட்டுருப்பாரு, 10 தெரு தள்ளி இன்னொரு பொண்ணு கூட தொடர்பில் இருப்பாங்க. இவங்க தான் இணைவின்னு சொல்லுவாங்க. இவங்க இணைவின்னு அந்த இதுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது. அவங்க மறுமணம் பண்ணிக்கலாம், பண்ணிட்டு இருந்திருக்கலாம், அது நமக்கு தெரியாது, அதை பற்றி நம்ம பேசவும் கூடாது. இதை தான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். டிவிக்கேவை சேர்ந்தவங்களே நிறைய பேர் அவரோட மனசை புரிஞ்சிக்காமல் இப்படி பேசுகிறோம். நெகட்டிவாக கண்டிப்பாக பேசாதீங்க, பாசிட்டிவாக பேசுங்க. நல்லா இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், ஆனந்தமாக இருக்கட்டும், நமக்கும் நல்லது பண்ணட்டும். வெயிட் பண்ணுவோம், காத்திருப்போம். இந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.